ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் இறந்திருக்க செய்தி அப்படிங்கிறது தமிழ் திரையுலகினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இவருடைய இறுதி சடங்கில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதாவது இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவர் தன்னுடைய சொத்து இன்னாருக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறதாக தற்போது ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காதல் கவிதை, அதாவது அவருடைய காதல் கதைகளை கூட அவர் பகிர்ந்து பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அப்படி அவருடைய உயில், அதாவது அவருடைய சொத்து யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதை தொடர்ந்து அவருடைய காதல் கதைகளை பற்றியும், இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான காதல் கதையை பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிராஜா அவர்கள் அவர் காலமானது. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு தற்போது வயது 84ங்க. வயது மூப்பு காரணமாகவும் உடல் நல குறைவு காரணமாகவும் அவர் இயற்கை எழுதியிருந்தார். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய சொத்து விவகாரத்தை பற்றி அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய மனைவி கிட்ட பேசியிருந்தாராம். தன்னுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சொத்து முழுவதும் தன்னுடைய மனைவியான தனக்கே சேரணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. உனக்கு சேரணும், நான் உனக்காக தான் எழுதி வச்சிருக்கேன். என்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதி, சரி பாதியாக இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீ பயணம் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுனால என்னுடைய முழு சொத்தும் தனக்கே சொந்தம் அப்படிங்கிறத மாதிரியான சொத்துக்கள் தன்னுடைய மனைவிக்கு சேரும்படி அவர் உயில் எழுதி வச்சிருக்காராம். உனக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுதோ, உனக்கு பிறகாக வரக்கூடிய அந்த சொத்துக்கள் உனக்கு நீ யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறியோ அவங்களுக்கு நீ தாராளமாக எழுதி வச்சிடலாம். ஆனால் தற்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சொத்து முழுவதும் தன்னுடைய மனைவியான உனக்கே சேரும்படியாகவே உயில் எழுதப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய மருமகளையும் தன்னுடைய மகளாக நீ பாவித்து அவங்களையும் கைவிடாமல் பாதுகாத்து பத்திரமா வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடந்த வருடம் 2025 வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரே மகனான மனோஜ் மாரடைப்பால் காலமாக இருந்தார். அவருடைய மரண செய்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு, அதாவது பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு மீளா துயரமும் ஒரு அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சோகமாகவே இருந்தது. அந்த மரணத்தில் இருந்து, அந்த மரண செய்தியில் இருந்து, அவர் தவறின அந்த செய்தியில் இருந்தே அவரால் மீண்டு வர முடியாத அளவுக்கு துயரத்தில் ஆழ்ந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே பாரதி ராஜா அவர்களும் இயற்கை எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்களுடைய குடும்பத்திற்கு அடுக்கடுக்கான துயர சம்பவமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய சொத்து முழுவதும் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அப்புறம் நீ யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறியோ அவங்களுக்கு நீ தாராளமாக உன்னுடைய சொத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மருமகளையும் மகளாக பாவித்து அவங்களையும் கைவிடாமல் நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட கூறியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய காதல் விஷயம், அதாவது மனைவி மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய தீராத காதலை பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. அதாவது தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் இருந்து சினிமாவில் நடிகராக வேண்டும் அப்படின்ற கனவோடு புறப்பட்டு வந்த சின்னசாமி அதற்கு பிறகு தமிழ் சினிமாவையே மாற்றி அமைத்தார் அப்படின்னு நான் சொல்லணும். இயக்குனர் இமயமாக தமிழ் திரையுலக கண்டியாண்ட
பாரதி ராஜா வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக தன்னுடைய 84வது வயதில் நேற்று காலமாகியிருந்தார். சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட பாரதி ராஜாவினுடைய உடலை வெத்தலகுண்டு அருகே காட்ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட உள்ளது. இந்த நிலையில் பாரதி ராஜா ஒரு முறை தன்னுடைய பழைய காதல் குறித்து எமோஷனலாக பகிர்ந்து கொண்ட விஷயம் தற்போது ரொம்பவே வைரலாகி வந்துட்டு இருக்குங்க. அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது இயக்குனர் கௌதம் மேனன் உடனான நேர்காணல் ஒன்றில் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா பகிர்ந்த காதல் கதையானது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நானும் என்னுடைய தங்கையும் எங்கேயோ போயிட்டு தேனி வீட்டிற்கு வந்துட்டு இருந்தோம். பூக்கடையில் ஒரு லேடி நிற்குது. வண்டியை நிறுத்த சொன்ன. பூக்கடையில் அந்த பொண்ணு ஏதோ வாங்கிட்டு இருந்தா. அவளின் பின்புறம் மட்டும் பார்த்துட்டு என் சிறு வயது காதலி மாதிரி இருக்கே அப்படின்னு தங்கையிடம் சொன்னேன். அவ திரும்பி பார்த்ததும் ஷாக். அது அவளே தான். எப்பட்றா இத்தனை வருஷம் கழித்து நரைச்ச தலைமுடிய வச்சு சொல்லிட்ட அப்படின்னு தங்கை கேட்டா. அதான் லவ். அந்த அம்மா கிட்ட பேத்தி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன்னு சொல்லுச்சு. கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததும் கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. காஃபி சாப்பிட்றியாமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அந்த அம்மாவே எங்களோட கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு கொடுத்தாங்க. அந்த காஃபியை வாங்கினேன் பாருங்க, அங்கேயே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அவள் கையால் ஒரு கப் காஃபி, இதை தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பேரு தான் காதல். அந்த நினைவு இன்னும் ஈரமாக இருக்குது அப்படின்னு அவர் பகிர்ந்து கொண்ட விஷயம் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதை அடுத்து பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவில் பார்க்கும் பொழுது முன்னணி இயக்குனராக வலம் வந்தவர் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லலாம். கடந்த 1977வது ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் இவர். தன்னுடைய முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனத்தை பெற்றிருந்தார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கி இயக்குனர் இமயம் அப்படின்ற பெயரையும் பெற்றிருந்தார். இந்த நிலையில கடந்த சில நாட்களா உடல்நல குறைவால அவதிப்பட்டு வந்த இயக்குனர் பாரதி ராஜா சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில நேற்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில மரணமடைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் வீட்டுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது பாரதி ராஜாவின் குடும்பத்தினருக்கும் ராதிகா உள்ளிட்டோருக்கும் அவர் ஆறுதல் கூறினார். மேலும் திரைத்துறையில பாரதி ராஜாவின் பங்களிப்பை போற்றி அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்துக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என விஜய் அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.